இந்த மாதிரி ப்ராஃபிட் நான் வந்து வேறு எந்த பிஸ்னஸையும் பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கைஸ் நான் இப்போ கையில் வச்சிருக்க பொருளை வச்சு 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா சொன்னால் நம்புவீங்களா? இந்த ஒரு பொருள் அவர்கிட்ட இருந்து நான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து ஒன்றுமே கிடையாது. இது வந்து கோகோ ஃபைபர். இது வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த நார்ன்னு சொல்லுவோம்ல, இந்த தேங்காய் நார் இதெல்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. இதை வச்சு ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபா நீங்கள் வந்து சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அண்ட் இது எப்படி அவர் பண்ணார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கினது நான் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேர்ட்ஸ் வளர்க்குறேன். ஸோ அந்த பேர்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்க எதுன்னா நெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் வந்துட்டு வாங்கினேன். இது வந்து அமேசான்லேருந்து தான் நான் வாங்கினேன். அமேசானில் ஆல்மோஸ்ட் வந்து நான் வாங்கும்போது 400 rupees. இது வந்து இது வந்து கேஜி வைஸ் பார்த்தீங்கன்னா 300 grams. ஓகேங்களா, 300 grams வந்து நான் வந்து 450 rupeesக்கு வாங்கினேன். ஆனால் அமேசானில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதே ப்ரைஸிங்கில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து கம்மி அதிகம் அதெல்லாம் கிடையாது, எல்லாமே இதே ப்ரைஸிங்லாம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு பிஸ்னஸ் நம்ம கண்ணில் இவ்வளோ நாள் படாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப 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 ஹையாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் நாகர்கோயில் இந்த சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து தேங்காய் வந்து தென்னை மரம் ரொம்ப ஹையாக நிறைய கிடைக்கும். அதே மாதிரி பொள்ளாச்சி, அதே மாதிரி கோயம்புத்தூர் இந்த சைட்லேயுமே அதிகமாக கிடைக்கும். ஸோ மெயின் பிஸ்னஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைட்லேருந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் வந்து மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயே ஈஸியாக சம்பாதிக்க முடியும். அது எப்படிங்கிறது நான் இந்த வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த கோகோ ஃபைபருங்கிறது எப்படி பண்ணுறாங்க, கோகோ பிட்டுங்கிறது எப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து தேங்காய் பார்த்துருப்பீங்க, அது ஒரு அவுட்டர் ஷெல் வந்துட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா வேஸ்ட்டுக்கு தான் போகும். உள்ளே இருக்கிற வந்துட்டு தேங்காய் வந்துட்டு உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த வேஸ்ட்டை வந்துட்டு இவங்க வந்து வாங்குவாங்க. ஸோ எப்படி வாங்குவாங்கன்னா 1 டன்னு இல்லை வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இவங்க வாங்குவாங்க. அண்ட் வந்து எப்படின்னா 1 கிலோ ஆஃப் கோகோ ஃபைபர், இந்த மாதிரி 1 கிலோ, இது வந்து 300 கிராம் தான். 1 கிலோ வந்துட்டு உங்களுக்கு வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த 1 கிலோ வந்து 10 rupees நீங்கள் வந்து வாங்கி அதை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு பேக்குள்ளே அடைச்சி வச்சிங்க அப்படின்னா இது வந்து கோகோ ஃபைபர். ஓகேங்களா, இப்போ இது கோகோ பிட்டுங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் கார்டனிங் பர்பஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம், வந்து இந்த மாதிரி அணப்பு கொடுக்கறதுக்காக, அதே மாதிரி ஈரப்பதம் தேங்கி நிற்கிறதுக்காக வந்துட்டு கோகோ பிட்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் அதில் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா அழகாக வந்துட்டு உதிரியாக வரும். இது வந்து எப்படின்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் கூட ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும். இது வந்து ப்ராசஸ் பண்ணாமலே வந்துட்டு இருக்கிற மெட்டீரியல்னால வந்துட்டு இது இப்படி இருக்குது. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அண்ட் அது வந்து மெயினாக கார்டனிங் பர்பஸுக்கு, இது வந்து இந்த மாதிரி நெஸ்டிங் பர்பஸு, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சின்ன ஃபேன்சி பர்பஸுக்கெல்லாம் போயிட்டுருக்கு. பட் இதை வச்சு 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். ஒரு எப்படி சொல்ல, இந்த மாதிரி ப்ராஃபிட் நான் வந்து வேறு எந்த பிஸ்னஸையும் பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கைஸ். இப்போ நான் வந்து இதை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போய் நிறைய தென்னந்தோப்புக்கு போய் வந்துட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு டைப் வேணும், எனக்கு இந்த வேஸ்ட்டை மட்டும் நீங்கள் கொடுங்க, நானே வந்து எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லி எல்லாமே நீங்களே டீல் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து 1 கிலோ இல்லை வந்து 1 டன்னுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த 1 டன் ஆஃப் வந்துட்டு டோட்டல் இதுலேருந்து உங்களால் வந்து கிட்டத்தட்ட 800 கிலோ 800 கிலோஸ்க்கான ப்ராடக்டை உங்களால் தயாரிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நமக்கும் வந்துட்டு தேவை. ஸோ இந்த 800 கிலோ அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கிலோ ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 rupees தான் வாங்குவீங்க. பட் இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ணும்போது 1 கேஜிக்கு 110 rupees நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் 10 times தி ப்ராஃபிட். சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா 100 ரூபா போட்டு 1000 ரூபா எடுக்கிற மாதிரி, 1000 ரூபா போட்டு 10,000 ரூபா எடுக்கிற மாதிரி தான் இந்த பிஸ்னஸோடைய கணக்கு. அண்ட் இது வந்து ஈஸி கிடையாது, கண்டிப்பாக கஷ்டம் தான். இது நம்ம என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோகோ ஃபைபர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கோகோ ஃபைபர்னால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து எந்த மிஷின் தேவையில்லை. நீங்கள் வந்து பிச்சு வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி ட்ரை பண்ணி அதை வந்து வச்சிடலாம், பேக் பண்ணிடலாம். இல்லை நான் வந்து கோகோ பிட்டும் நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு நான் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ கோகோ பிட்டுக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு செலவுகள் இருக்குது. ஏன் அப்படின்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து பவுடராக்கி அதை வந்து அரைச்சி அதை வந்து அதுக்கப்புறமா தான் செட் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பேக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. அண்ட் இந்த ப்ராசஸுக்கு உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வைஸ் வந்துட்டு 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா கண்டிப்பாக தேவைப்படும். மெஷினரிஸுக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி எல்லாம் வைக்கணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் 2 தான் பண்ணலாம். எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாமே ஒரு 2 lakh இன்வெஸ்ட் பண்ணி பெருசாகவும் பண்ணலாம். இல்லை நான் நார்மலாக எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த கோகோ ஃபைபரே போதும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷனு. அண்ட் இது வந்து மேஜராக எங்கே தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் தான் நீங்கள் அதிகமாக சேல்ஸ் பண்ண முடியும், அர்பன் ஏரியாஸ். இப்போ நீங்கள் வந்து மும்பையெல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் இடமே கிடையாது, எல்லாமே இந்த கோகோ. அங்கே மும்பையிலலாம் நான் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைபர் கோகோ பிட்டுன்னு சொல்லி இப்படி வச்சுருப்பாங்க பாக்ஸ் மாதிரி. ஒரு கோகோ ஃபைபர் பிட்டு வந்து உங்களுக்கு 350 ரூபா 400 ரூபா 500 ரூபா, அது வந்து கிலோ கணக்கில் வெயிட் பண்ணி தருவாங்க.
ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான பிஸ்னஸ். பட் நானுமே வந்துட்டு அது பெருசாக கவனிக்கலை. என்ன நம்ம ஊரில் இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, முற்றது முல்லைக்கு மனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கான்செப்டில் தான் நானுமே வந்துட்டு விட்டுட்டேன். எதுவுமே நமக்கு ஐடியாவே கிடையாது இந்த பிஸ்னஸ் பற்றி. பட் ஆனால் ரொம்ப 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 ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் கைஸ், செம்ம ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ். ஆனால் நீங்கள் தெளிவாக பண்ணணும். எந்த பிஸ்னஸுமே இங்கே வேலை செய்யலை அப்படின்னா எந்த பிஸ்னஸும் இறங்கவே இறங்காதீங்க. ஒரு பிஸ்னஸ்னால் ப்ராப்ளம் வரும். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க, ப்ராப்ளம் வராத பிஸ்னஸே கிடையாது. அந்த பிஸ்னஸை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணி அந்த ப்ராப்ளத்துலேருந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் காசு. அது உங்களுக்கு யோசிக்க முடியல அப்படின்னா பிஸ்னஸ்க்குள்ளே வராதிங்க. பிஸ்னஸ்ங்கிறது லாஸ் வரும், அப்ஸ் வரும், டவுன்ஸ் வரும். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லி கஸ்டமர்ஸை நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாமே நீங்கள் பார்க்காம உங்களால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு ஏன் பிஸ்னஸ் ஹை பேயிங் வந்துட்டு ஒரு கெரியராக இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு அதில் வந்து ரிஸ்க்கு அண்ட் ரிவார்டு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து எல்லோரும் நான் வந்துட்டு இப்போ நீ சும்மா தொடங்குறேன் நாளைக்கு அவன் அம்பானி ஆகிடும் அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நான் வந்து ஒரு 8 பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஏதோ வந்துட்டு கடவுள் புண்ணியத்தில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஹிட் ஆச்சு, ஓகே. பட் அந்த 8 பிஸ்னஸ் சர்வே பண்ணுற பேர் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியாது. இப்போ 8 பிஸ்னஸ் நான் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய லாஸ் ஆகி சம்பாதிப்பேன், பிஸ்னஸ் கொண்டு போடுவேன், இழப்பேன், லூஸ் பண்ணுவேன், எல்லாத்தையும் முடிச்சு போயிடும். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருசாக நீங்கள் இருக்கும்போது தான் அடிகள் வந்துட்டு பலமாக இருக்கும். அது நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக இந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் படிச்சுட்டு இறங்குனீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சரி, பேக் டு இந்த பிஸ்னஸுக்கு வருவோம். இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு மெஷினரிஸ் வேணும், ஆட்கள் வேணும், கண்டிப்பாக வந்து ஒரு இடம் வேணும். இடம் வந்துட்டு நம்ம வில்லேஜ் சைடில் தான் பண்ண முடியும், இது வந்துட்டு டவுன் சைடில் தான் பண்ண முடியும், சிட்டி சைடில் பண்ண முடியாது. ஸோ அப்படி நீங்கள் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியெல்லாம் யூஸ் பண்ணி சின்ன அளவில் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள். அண்ட் ஆப்வியஸாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைசன்ஸ் மாதிரி வந்துட்டு தேவை. ரெஜிஸ்டர் பண்ணி எம்எஸ்எம்இயில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அதுவே மோர் தென் எனஃப். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஆன்லைனில் சேல் பண்ணணும்னா ஜிஎஸ்டி கம்பல்சரியாக வேணும். ஸோ ஜிஎஸ்டியும் நீங்கள் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஜிஎஸ்டி எடுத்தீங்க அப்படின்னா வருஷம் ஃபைலிங் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் மினிமமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ ஒன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராசஸ் எடுத்துகிட்டு வருவீங்க. எடுத்துகிட்டு வந்து இதை வந்து ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ண வேண்டியதான். சரி ப்ரோ, ஓகே, என்னென்னமோ சொல்கிறீங்க, இதை நான் எப்படி செல் பண்ணலாம்? ஸோ செல் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ இந்த மாதிரி ஆப்பில் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு லிஸ்ட் பண்ணிடுங்க உங்கள் ப்ராடக்ட்டுக்கு உங்கள் பாப்பா பேரோ உங்கள் பையன் பேரோ ஏதோ ஒரு பேரை போட்டு வந்துட்டு லிஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து 3 ஆப்ஷன். இதுக்கப்புறம் வந்து முக்கியமான 2வது விஷயம், நர்சரி கார்டன்ஸை மெயினாக போகணும். நர்சரி கார்டன்ஸுக்கு டெஃபினட்டாக, ஏன்னா எங்கள் ஊரில் நாங்கள் வந்து ஒரு நர்சரி கார்டன் வச்சுருந்தோம். ஸோ அதை வந்துட்டு நிறைய பேர் வந்துவாங்க, நாங்களும் நிறைய பேர்ட்டேருந்து வந்துட்டு சோர்ஸ் பண்ணி தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அப்போது நர்சரி கார்டன்ஸ் டெஃபினட்டாக யூ ஹவ் டு கோ அண்ட் விசிட். நிறைய ஒரு ஊருக்கு எத்தனை நர்சரி கார்டன் இருக்கும், எல்லாத்துக்கும் போய் பேசி டைப் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் ரேஷியோவுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஓகே பண்ணிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓகே தான். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி வேஸ் டு கெட் இன் டு பிஸ்னஸ். ஸோ இது ஓகே, இது 2 சரியாயிடுச்சா? 3வது கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் நீங்கள் பண்ணணும். இந்த பாட்ரி மேக்கிங் இடத்துல இந்த மண் பானை எல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது வந்து அதிகமாக நீங்கள் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஓகே ப்ரோ, சூப்பர், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணேன். இப்போ இந்த பிஸ்னஸில் எனக்கு ஒரு இறங்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஒரு பண்ணி வச்சிருந்த ரிசர்ச் தான் நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ 4வது விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வந்து ரேண்டமாக போய் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே வராங்க லைட்டாக. ஸோ இந்த கஸ்டமர்ஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ணலாம். பட் பேசிக்காக அந்த 4 விஷயம் போதும். அதுவும் நீங்கள் வந்து முதல் 3 விஷயம் நான் சொன்னதே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு பேசிக் சேல்ஸ் வந்துடும். ஸோ இவ்வளோ சேல்ஸை வந்ததுக்கப்புறமா ஓகே, நீங்கள் ஒன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். சரி ப்ரோ, ஓகே, எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட் வைஸ் 1 கிலோவுக்கு உங்களுக்கு வந்து 90 ரூபாய் வரும். இதில் செலவெல்லாம் போக பார்த்தீங்கன்னா 70 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் 1 கிலோவுக்கு சொல்கிறேன். 1 கிலோங்கிறது சேல்ஸ் வைஸ் வந்து ரொம்ப குட்டி. நீங்கள் வந்து மினிமம் நீங்கள் வந்து சேல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க, நல்ல வால்யூம் கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு நாளைக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து 50 to 60 kg விச் இஸ் ஈக்குவல் டு வந்துட்டு எப்படி பார்த்தாலும் வந்துட்டு ஒரு அரௌண்ட் லைக் 10K வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் கைஸ். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் தெளிவாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10K வந்து நீங்கள் டெய்லி எதிர்பார்க்கலாம் ஆஸ் அ ப்ராஃபிட். ஒரு மந்த்லி வந்துட்டு ஒரு 3 lakh இட்ஸ் அ கிரேட் நம்பர். அகெயின் கண்டிப்பாக சின்ன நம்பர் கிடையாது. ஸோ பிஸ்னஸ்ங்கிறது ஒரு கடல், அதில்
நிறைய போட்டில் தாவி தான் நம்ம வந்துட்டு போக முடியும், ஒரே போட்டில் ஏறி போக முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எனக்கு ரீசெண்டாக வந்துட்டு ரொம்ப ஃபேவரட் மூவி வந்து லக்கி பாஸ்கர் மூவி. நீங்கள் பார்க்கலன்னா டெஃபினட்டாக பாருங்கள். ஒன் ஆஃப் தி ஒர்த்தான மூவி. எப்படி லைஃப்பை வந்து கனெக்ட் பண்ணணும் டாட்ஸ் அப்படிங்கிறது, நீங்கள் வந்து இன்றைக்கி இது பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லாமல் எப்படி இது தான் வந்துட்டு லிங்க் ஆகி நம்ம ஃப்யூச்சருக்கு போகுது அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரி. நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வைஸ் இதுதான் கைஸ் உங்கள் ப்ராஃபிட்டு. உங்களுக்கு என்னை பொறுத்தவரை இது நல்ல குட் ப்ராஃபிட். பட் உங்களோட ரிசர்ச் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இறங்கலாம். சரி ப்ரோ, ஓகே. இப்போ வந்து ஓவராலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ இந்த பிஸ்னஸ் இறங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யார் இறங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது, எனக்கு வந்து ஐ ஹாவ் டைம் டு ஸ்பெண்ட் அண்ட் ஐ கேன் டூ சம் பிஸ்னஸ். ஸோ ஆனால் ப்ராப்பராக முழு இன்வால்மெண்ட்டோடு நான் பண்ண தயாராக இருக்கேன். எனக்கு வந்துட்டு எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நான் வந்துட்டு இதில் தொடர்ந்து நிற்பேன், அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா மட்டும் இதில் இறங்குங்க. இல்லை எனக்கு வந்து ஈஸி மணி, நான் இன்றைக்கி வந்துட்டு இது பண்ணி நாளைக்கு அம்பானி ஆகணும், அந்த மாதிரி மைண்ட் செட் இது கிடையாது. அந்த மாதிரி எனக்கு ஒரே நாள் எடுத்த நாளே எனக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா சாப்பாடை தவிர வேறு பிஸ்னஸே இல்லை கைஸ். ஸோ அதுதான் ஒரே ஆப்ஷன். இல்லை எனக்கு வந்து ஓகே எனக்கு பொறுமை இருக்குது ப்ரோ, முதல் 3 மாதம் நான் கஷ்டப்பட தயார். ஏன்னா ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு வாரம் ஆகும், இல்லை 2 வாரம் ஆகும். நிறைய ப்ராசஸஸ் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டிக்கு ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பண்ணி எடுத்து வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும், ஓகேங்களா. ஸோ எனக்கு பொறுமை இருக்குது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் இறங்கலாம். லாங் டேர்ம் பிஸ்னஸ், இது ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது லாங் டேர்ம் பிஸ்னஸ். ஸோ லாங் டேர்மாக எனக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்துட்டு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் எனக்கு சம்பாதிக்க ரெடி அப்படின்னா மட்டும் நீங்கள் இறங்கலாம் இந்த பிஸ்னஸை. அண்ட் ஒன்றும் கூட சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் இறங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோகோ பிட்டு இதெல்லாம் இறங்குறீங்க, கோகோ ஃபைபர் இறங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்து பாட்ரிஸ் இறங்கணும், அதுக்கு அடுத்து பிளாஸ்டிக் பாட்ஸ் இறங்கணும், அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி நர்சரி கார்டன்ஸு ஆக்சசரிஸ் இந்த மாதிரி இறங்கி அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். ஒரே இடத்துல நிற்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு குட்டி அட்வைஸ், அவ்வளோதான். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நான் யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்புகிறேன். அண்ட் கைஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருக்குது ப்ரோ, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறது தான், நானுமே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது தப்பு குறை நிறைய ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ அண்டில் தென் டாடா பை பாய்.